உங்களுக்கே பாத்திரமா வேணும் கோயிலுக்கு எனக்கு பாத்ரூம் கொஞ்சோட தான் பிடிக்கும். வரைக்கும் இருக்கு. ஆமா இது வரல. தேவையில்லாத செய்தாங்க. எவ்வளோ இடமா இல்லைன்னா மையாடிக்கு அங்கிட்டு எஸ்கிமன் கோயில்ல இருந்து வரணும். மூணாவது பைப் லைன் மேலே தார் ரோடு போட்டாங்கன்னா பைப் லைன் சர்வீஸ் எப்படி பார்ப்பாங்கன்னு கேளுங்க சார் நீங்கள். தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து பாளையங்கோட்டை ரோடு பாலிடெக்னிக் அருகில் வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தது வந்து சட்டப்படியாகவும் மதுரை உயர்நீதிமன்றப்படி எடுக்கலை, பாரபட்சத்தோடு எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே தான் அதிமுக கவுன்சிலரான என்னோடய வீடு இருக்குது, என்னோடய வீடை மட்டும் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இங்கே எந்த திட்டம் வருது, ரோடு வருது, அதுபோல் என்ன இங்கே கொண்டு வராங்க, மாமன்றத்தில் எந்த விதமான தீர்மானமும் நிறைவேற்றலை, மாநகராட்சி நிர்வாகத்தில் என்னங்கிற பிளானுன்னு சொல்லவே இல்லை. இங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பாரபட்சத்தோடு நடந்துக்கிறாங்க. தூத்துக்குடி மாநகர் முழுவதும் திமுககாரங்க ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதையுமே இவங்க எடுக்கலை. குறிப்பிட்ட இந்த வீடை மட்டும், என்னோடய வீடை மட்டும் வந்து இடித்து இங்கே ஒரு புதிய திட்டம் வருது, ரோடு வருதுன்னு சொல்கிறாங்களா, எதன் அடிப்படையில் கொண்டு வராங்க என்னங்கிறது தெரில. முழுக்க இது வந்து பாரபட்சமான நடவடிக்கை. அதுபோல் இங்கே திமுக அமைச்சர் ஆதரவாளரும் திமுக காரங்கிறதுனால அதை வந்து அந்த கோயிலில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அது முழுமையான ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை விட்டுட்டு பட்டாளானில் இருக்கிற என்னோடய இடத்த வந்து இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் சட்டப்படியான முழுமையான ஆக்கிரமிப்பு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட அதிமுகவோட கோரிக்கை. அதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன்.